இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? என்கிட்ட என்னோட தொகுதியை பத்தி சில விஷயங்கள் கேட்டாங்க. போயிட்டு வாங்க, யோசிச்சு முடிவு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க. அப்பா அது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அது அது நர்வஸா இருக்குப்பா. ரிலாக்ஸ்டா இரு. உன்னை பெற்றதுலேருந்தே எனக்கு தான் நர்வஸா இருக்கு. ஒரு பொது அறிவு கேள்வி. ஈரான் போர்ல எந்த ஆயிலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு? ஏ க்ரூட் ஆயில், பி பாம் ஆயில், சி ஆலிவ் ஆயில். தலைவரே, ஒரே ஒரு டவுட்டு. என்ன? பால்ட் ஆயிலும் ஆயில் கணக்குல வருமா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? யூ ஆர் ரியலி a god gifted child. டார்ச் லைட்டை வச்சுட்டு தனியா நின்று இருந்தப்போ திராவிட இயக்கம் இவரை கூப்பிட்டு டார்ச் லைட்டை வச்சுட்டு நில்லுங்க, பட் ரோட்ல போய் தனியா நில்லுங்க அப்படின்னு அவருக்காகவே ஒரு இடத்தை கொடுத்தாலும் என்ன கேக்குறாங்க, நீங்க ஏங்க நிக்கலன்னு. இதோ நிக்கிறேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். நான் அதை சொல்லணுமா அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. 2026 தேர்தல் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ சீட்டு யாருக்கு கிடைக்கும்ன்ற மத்தியில் கமல் எனக்கு வந்து சீட்டு வேணாம், நான் ஆதரவு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவருக்கு சீட்டு தரல, சீட்டு வேணான்னு சொல்ல அவரே சொல்லிக்கிறார், தரல. கரெக்டா கட்டுவிட்டா. அவர் இன்னொரு நின்று எந்த இதுலையும் ஜெயிச்சது கிடையாது. அவரோட அடிமை அவரு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். கமல் இப்போ இல்லை, எப்பவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். இனி வர காலங்களையும் வாய்ப்பு இல்லை. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள், அது ஒரு தமிழ் குடிமகனின் உரிமை. அந்த நிலையிலும் ஒரு கட்சி தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு, இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். அது என் முடிவு. தம்பி, அரசியல் தியாகங்கள் பல இருந்தாலும் இந்த நூற்றாண்டுல பேசக்கூடிய முதல் நிலை தியாகமா இது இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு, தியாகம்தான் உன்னை உயர்த்தும். தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த போறாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இவர் தான் மாற்று அப்படின்னு சொல்லி இதே கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய எழுச்சி. வண்டியை கொண்டு நட்ட பகல் நிப்பாட்டுறாப்புல வண்டியை சுத்தி அவ்வளவு கூட்டம். எப்பா என்னப்பா இவ்வளவு குபு குபுன்னு கூடுது ஆண்டவர்ல அப்படின்னாங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. இந்த முறை புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்துல. நான் தான் அதுல இருக்கிறதுக்குள்ள பழைய ஆள். எல்லாமே புதியவர்கள் தான் என் கட்சியில, நான் மட்டும் தான் பழையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் விட்டுட்டு ஓடி போட்டாங்க. அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்க ஒரே ஆள் நான் மட்டும் தான். சீட்டு நிறைய பேர் கேட்டுட்டு கெஞ்சி சண்டை போட்டு கோச்சிட்டு பிளாக்மெயில் பண்ற இந்த சூழ்நிலையில இல்லங்க, எல்லாருமே அப்படி பண்ணிட்டு சூழ்நிலை தனக்கு கொடுத்த சீட்டை வேணாம் தூக்கி எறிஞ்சிருக்காருங்க. அதுதாங்க சொல்றேன் நானு. அவர் தூக்கி எறியறது சீட்டை மட்டுமா தூக்கி எறிஞ்சாரு, அன்னைக்கு டார்ச்சியே தூக்கி எறிஞ்சாரு. அதனாலதான் எடுபட்ட பயில அதுக்கு ஏன்டா என்ன உடைச்ச அப்படின்னு இந்த டிவியே கேக்குது அவரை பார்த்து. அவங்க பிரேமலதா இருக்காங்க பாருங்க, அவங்க தேமுதிக 10 சீட்டு சரியா, அவர் செத்தும் 10 கேப்டன் விஜயகாந்த், நீ இருந்தும் வெத்து சரியா. இப்போ திருமாவளவனை பார்த்து திமுக கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உன்னால எனக்கு என்ன பெனிஃபிட்? உனக்கு நான் சீட்டு கொடுத்து எனக்கு என்ன பெனிஃபிட்? எனக்கு என்ன வரப்போகுது லாபம்? எனக்கு என்ன வரப்போகுது? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? வாக்குகள் சிதறி அது விஜய் பக்கம் போகுது அப்படின்னும் பொழுது நான் ஏன் உங்களோட கூட்டணி வைக்கணும்?
உங்க கூட கூட்டணி வைக்கிறதுனால எனக்கு மற்ற வாக்குகள் வராமல் போகுது அப்படின்றது அவங்களுடைய வாதம். சரியா? அப்போ இந்த வாதத்தை அவர்கள் வைக்கும் பொழுது திருமாவளவனால என்ன பதில் சொல்ல முடியும்? என்னங்கடா ஆளாளுக்கு வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? டேய் பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். தேர்தல் அதிகாரிகள்லாம் பணியை சரியா செய்யறது இல்லைங்க. அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேற்றுக்கு காணொலி ஆதாரமே என்கிட்ட இருக்கு. விலை மதிப்பற்ற பொருட்கள் வந்து கார்ல வரப்போ சோதனை செஞ்சு ஜப்தி பண்ணிடுவாங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலின் போன கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சோதனை செய்யறாங்க. ஆனா அவர் விலை மதிப்பற்றவர் அப்படிங்கறத தெரிஞ்சும் அப்படியே கடந்து போறாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றது? அது நைட்டு ஃபுல்லா தூங்காது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இடத்துல எவன் சப்ளை பண்றது? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கிசு பேசுறேன்னா அந்த அரசியல் பயில் பண்றாங்க மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. இல்லைங்க, எனக்கு டைம் இல்லை. எனக்கு 2 சேனல் இருக்கு. நான் போய் வீடியோ போட வேண்டிய டைம். அதான் சொல்றேங்க. உங்களுக்கும் திமுக தலைவர்கள் மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு அது வேற விஷயம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதிகாரிகள் வந்து சோதனை போட்டார்கள். அவர் அப்படியே கேஷுவலாக இருந்தார் அப்படின்ட்டு. உன் தாத்தன் கதையிலேருந்து எங்களுக்கு தெரியும். சரியா? போலீஸ் வந்தா ஐயோ கொள்றாங்களேன்னு ஜட்டி விட மாட்டலன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி போகிறது தான் உன் தாத்தானோட வரலாறு. சரியா? அதுலேருந்து உங்கள் அப்பா வந்து ஊரை விட்டே ஓடி போன வரலாறு தான் உங்கள் அப்பனோட வரலாறு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எப்போதும் கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கும் திமுக இந்த முறை தேர்தல் தோல்வி பயத்தில் அறிவாலயம் முன் செல்லும் அனைத்து கட்சிகளையும் இழுத்து கூட்டணியில் போட்டுக்கொண்டு பெரும் கூட்டணி, மகா கூட்டணி என ஷோ காட்டி வருகிறது. நாங்க அறிவாலயத்துல 2 சீட்டு வாங்கிட்டு ஆடுவோம் பாரு ஒரு டான்ஸ். கைய கட்டி நாம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள கட்டி வெட்டி வரிஞ்சி பேர் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீசை இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப். வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் நம்ம திரும்ப பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. பேத்தனமா பேசாம இருக்கீங்க. ஈரான்ல குண்டு போட்டாலோ உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன்.